சோத்தரிக்கிறேன். இந்த வார்த்தை கூடாக நிச்சயமாகவே தேவன் உங்களோடு பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். சபை மக்களோடும் தேவன் பேசுவாராக. கர்த்தருடைய வார்த்தை கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. ஆமென். அந்த வார்த்தை எங்களுக்கு ஒரு ஔஷதமாக இருக்கிறது. இன்றைய நாளும் எவ்வாறு நாம் தேவனுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலாம்? How do you receive your miracle over yourself? உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற அற்புதத்தை நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? We all need blessing from God. Sometimes we don't know how to receive His blessing, or sometimes we miss His blessing because we don't have something what God expect from us. Amen. தேவன் எங்களை எதிர்பார்க்கிற காரியத்தை நாங்கள் செய்யாததினாலே அற்புதத்தை இழந்திருக்கலாம், அல்லது அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் வைத்திருக்கிற வழிமுறைகளை இன்னும் நாங்கள் அறியாதவர்களாகவோ அல்லது செயல்படுத்தாதவர்களாகவோ இருப்பதினாலே நாங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்வதில்லை. அந்த அற்புதம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தேவை. உன்னதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஒவ்வொரு தேவை பிள்ளைகளுக்கும் தேவை. ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாங்கள் அனலா இருக்க வேண்டும். அனலும் குளிரும் இல்லாமல் நாங்கள் இருக்கக்கூடாது என்ற ஆண்டவர் சொன்னார். அனலும் குளிரும் இல்லாமல் நீங்க வெதுவெதுப்பா இருந்தீர்களா இருந்தால் நாங்க வாந்தி பண்ணி போடுவேன், லவோதிக்கா சபைக்கு சொல்லுகிறார். அப்படியாக எல்லாருடைய வாழ்க்கையிலும் சரீரத்தில் ஒரு ஆசீர்வாதம். We all need the blessing of healing. Amen. அவருடைய சுகம், எங்களுடைய ஆரோக்கியம், எங்களுக்கு பலன் வேண்டும். அப்படியாக நாம் எதிர்பார்ப்பது என்று அதைவிட பொருளாதாரத்தில் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் தேவை. ஆண்டவர் சொல்றார், ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் வேதனையே இருக்காது. ஆமென். அப்ப பரலோகத்திலிருந்து பரிபூர்ணமான ஈவுகள் நன்மைகள் எல்லாம் பரலோகத்திலிருந்து எங்களுக்கு கிடைக்க வேணும். அப்படியாக நாம் எல்லாரும் அந்த ஆசீர்வாதத்துக்காக ஏங்கி நிற்கிறோம். ஆசீர்வாதத்தை கண்டிருக்கிறோம். தேவன் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். இனியும் நாம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சையோடும் தாகத்தோடும் இருக்கிறோம். அப்படியாக விசுவாசத்தினாலே தேவன் ஆசீர்வதித்த ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசியா இருக்கலாம். விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லப்படுகிற ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இருந்து நாங்கள் சில காரியத்தை கற்றுக்கொள்வதோடு அந்த ஆசீர்வாதம் எனக்கும் வர வேண்டும் என்றால் நானும் தேவனுக்குள்ள என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து பேச போகிறேன். என்னோடு சேர்ந்து எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். கலாத்தியர் புத்தகம் 3வது அதிகாரம் 5 to 9 Book of Galatians chapter 3 verse 5 to 9. அன்றையும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலேயோ விசுவாச கல்வியினாலேயோ எதினால் செய்கிறார்? அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புற ஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்கள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன் அறிவித்தது. அந்தப்படி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆமென். விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்கள். நாங்கள் சொல்லுகிறோம் நாம் ஆபிரகாமின் சந்ததி. அப்ப ஆபிரகாமின் சந்ததி, ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தின் சுதந்திரிக்கிற பிள்ளைகளா இருந்தால் நாம் விசுவாச மார்க்கத்தார்களா? உனக்கள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சுவிசேஷமாக அறிவித்த அந்த விசுவாச மார்க்கத்தார்களாய் நாம் இருக்கிறோமா?
அப்ப அற்புதம் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் ஆபிரகாம் செய்த முதலாவது காரியம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தான். ஆமென். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்ததை பார்க்கிறோம். ஆமென். அப்ப அவனுடைய அற்புதத்துக்கு முதல் காரணமே விசுவாசம். எதுல விசுவாசம் வைத்தான்? தேவன் பேசிய வார்த்தையில. ஆமென். தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்திலே அவன் விசுவாசம் உள்ளவராய் இருந்ததை பார்க்கிறோம். இன்றைய காலத்தில் எங்களோட வாழ்க்கையில கூட தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காமல் தேவனுடைய அற்புதத்தை நாங்கள் காண முடியாது. ஆமென். ஜெபத்தினாலே நீங்கள் தேவனிடம் கேட்கலாம், ஆனால் விசுவாசத்திலான அற்புதம் உண்டு, விடுதலை உண்டு, சுகம் உண்டு. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஒருபோதும் ஒளிந்து போகாது, அது பொய் சொல்லாது, தேவனிடம் அது வறுமையாக திரும்பி போகாது என்று சொல்லப்படுகிறது. அப்ப நாம் என்ன செய்ய வேணும்? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ரோமர் 10:17 தெளிவாக சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். இன்னைக்கு தேவ பிள்ளையுடைய பெரிய மிஸ்டேக் என்ன? தேவன் எவ்வளவு வார்த்தையும் வாக்குத்தத்தத்தையும் கொடுத்தாலும் அந்த வார்த்தையில நாம் நிலைத்து நிற்பதில்லை. அந்த வார்த்தையில பூரணமாக நாங்கள் நம்பிக்கை வைப்பதில்லை. அந்த வார்த்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம், கேட்டதும்படி நாங்கள் அதை செய்வதும் இல்லை. ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவன் அந்த வார்த்தையை நம்புவது மட்டுமல்ல, அந்த வார்த்தையை அவனுடைய வாழ்க்கையில செயல்படுத்தினதையும் நாங்கள் பார்க்கிறோம். எப்படி செயல்படுத்தினான்? சரீரம் செத்தது, 100 வயது. ஆனா ஆண்டவர் சொல்லும் போது அவருடைய சரீரம் செத்ததையோ அல்லது அவனுக்குள்ள ஒரு சந்தேகம், எனக்கு எப்படியாக ஒரு பிள்ளையை தேவன் கொடுப்பாரா என்ற ஒரு கேள்வி கூட அவனுடைய வாழ்க்கையில எழும்பவில்லை. இன்றைக்கு தேவன் எங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார், நாங்க question பண்றோம். We don't really trust that word, we don't really believe that word. அப்படியாக விசுவாசம் இல்லாமல், தேவ வார்த்தையில நம்பிக்கை இல்லாமல் தேவனுடைய அற்புதத்தை நாங்கள் பெற முடியாது. ஆமென். அல்லேலூயா. விசுவாச ஜெபம்தான் பிணியாலே ரட்சிக்கும். அந்த விசுவாசம் எங்களுக்கு வேணும். அந்த விசுவாசம் பெருக வேணும்டா தேவ வார்த்தையை நாங்கள் அனுதினமும் மெடிடேட் பண்ணி அதை எங்களுக்காக டிக்ளேர் பண்ணி எங்களுக்காக அந்த ப்ராமிஸ் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேணும். ஆமென். ஆபிரகாம் செய்த வேலை அதுதான். தேவ வார்த்தை. அன்பான தேவ சின்னமே, nothing impossible by Christ. அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, அவரால் எல்லாம் ஆகும். சொன்னபடி ஆபிரகாமுக்கு 100 வயதுல பிள்ளையை கொடுத்தாரா இல்லையா? அவன் 75 வயதுல தான் ஆண்டவர் அந்த ப்ராமிஸ் கொடுக்கிறார். 25 வருடம் அவன் காத்திருந்தான். எப்படி? அந்த வார்த்தை நிறைவேறும்படியாக அவன் காத்திருந்தான். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு அப்படித்தான். காலம் சென்றாலும் அது எங்களுக்கு இளைப்பை கொடுத்தாலும் அது வரும்போது ஜீவ விருட்சத்தை போல வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆபிரகாமுடைய சந்ததி நாங்கள் விசுவாசம் மார்க்கத்தாரா இருந்தால் ஆபிரகாம் வைத்த அந்த விசுவாசம் எங்களுக்குள்ள கிரியை செய்ய வேணும். ஆமென். அல்லேலூயா. அவனுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ், ஒரு திட நம்பிக்கை இருந்தது, ஒரு பிலீவ். அவனுக்குள்ள திட நம்பிக்கை, கான்ஃபிடன்ஸ் அண்ட் பிலீவ் அவனுக்குள்ள இருந்தது. ஆண்டவரை சந்தேகிக்கல. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில சந்தேகம், இது நடக்குமா நடக்காதா, கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா, இந்த வார்த்தை நிறைவேறுமா, இந்த வார்த்தையில உண்மை இருக்கா, இதான் சத்துரு போடுற திட்டம். ஒரு சந்தேகத்தை போட்டு விட்டுருவான். நாங்கள் என்ன செய்வோம்? தேவ வார்த்தையை நம்புவதை விட சத்துரு போடுகிற அந்த வார்த்தையை நம்புவோம். இதான் ஆரம்பத்தில் முதலாவது ஆதாமுடைய வீழ்ச்சிக்கு காரணமே சர்ப்பத்தினுடைய வார்த்தையை எடுத்தது. தேவ வார்த்தை அங்க கிரியை செய்யவில்லை. தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. ஆபிரகாம் விசுவாசித்தான், நம்பினான், திட நம்பிக்கை கொண்டான். அவனுடைய வாழ்க்கையில சந்தேகமே வரையில. ஆமென். அதனால்தான் அவன் இவ்வளவாக விசுவாசத்தின் தந்தை சீமான் ஒன்றிலையும் குறைவில்லை.
அவன் பெரிய ஒரு சீமானா இருந்தான். அப்படி வந்ததுக்கே காரணம் தேவனிடம் வைத்த அளவில்லாத உறுதியான சந்தேகம் இல்லாத விசுவாசம் அவனுக்குள்ள இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு யாரெல்லாம் அந்த விசுவாசம் என்ற கேடயத்தை நீங்க பிடித்தவர்களா இருக்கிறீங்களோ, சோதனை வந்தாலும் தளர்ந்து போகாமல் அந்த கேடகம் கையில பிடித்தவர்களாக நாங்கள் நிற்க வேணும். ஆமென். இன்றைக்கு அநேகர் நிற்கலாம், சோர்வு, பலவீனம், தளர்ந்து போயிச்சம். ஆனா எவன் அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு விசுவாசத்தோடு நடக்கிறானோ, அந்த சோர்வுக்கு மேலாக தேவன் காரியத்தை வாய்க்க பண்ற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனிதன் அல்ல. நீங்க சொல்ற வார்த்தை மாறிடும். நீங்க ஒரு வார்த்தையை சொல்லுவீங்க, அந்த வார்த்தை உங்களால நிறைவேற்ற முடியாது. அல்லது உங்கள் வார்த்தையை நம்பி ஒருவர் பின்தொடர்ந்து வருவார், அவர் வெட்கப்பட்டு போவார். ஆனா தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் பொய் சொல்லாது. அவர் பொய் சொல்ல மனிதர் அல்ல, மனம் மாற ஒரு மனுபுத்திரர் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாத தேவன் அல்ல. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமென். சோதனை வரும்போது அன்பான தேவ ஜனமே, இந்த வேத வசனம் என்ற பட்டியத்தை கையில பிடிச்சு கொள்ளணும். ஆமென். பிடிச்சா மட்டும் போதாது, அதை கை கொள்றவராக பார்க்கிறோம், அப்சர்வ் பண்றோம், ஆக்டிவேட் பண்றோம். ஆமென். அப்படி பிடித்தால் எந்த இடத்திலும் நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. விசுவாசிகளாகிய நீங்கள் பதறக்கூடாது. ஆண்டவர் பதறுவதற்காக அல்ல, ஆசீர்வாதம் உள்ள ஆபிரகாமின் சந்ததியாத்தான் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை சிந்திச்சு பாருங்க, அவன் எப்படி அதை பெற்றுக்கொண்டான்னு பாருங்க. ஆமென். அப்படி அவதானித்தமா இருந்தால் நாம் ஒருபோதும் தோல்வியை கண்டு கொள்ள மாட்டோம். அந்த வசனம் நாம் பார்க்கிறோம், அவனுக்கு ஒரு பிள்ளை செல்வத்தை கொடுத்தது, சீமான ஆக்கியது. அவன் இந்த உலகத்திலேயே அவன் ஒரு பிதா, அங்க தந்தை என்று சொல்லப்படுகிறது. எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவற்ற வார்த்தை என்ன சொல்லுது? அவருடைய வசனத்தை அனுப்பியவர் உங்களை குணமாக்குவார். சங்கீதம் 107:20 தெளிவாக சொல்லப்படுகிறது. வசனம் இன்றைக்கு எங்களோட வாழ்க்கையில ஆரோக்கிய சுகபலத்தை நாங்கள் எங்க வர்றோம்? முதலாவது வைத்தியர், டாக்டர் அவரை ட்ரஸ்ட் பண்றோம். என்ன மருந்து தருவார், என்ன மெடிக்கேஷன் பெற்றுக்கொள்ளலாம் என்று எங்களுக்கு ஒரு பிரதான வைத்தியர் இருக்கிறார். ஆமென். அவருடைய தழும்புகளால் நாம் எல்லாம் குணமடைந்திருக்கிறோம். அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்றவன் நிச்சயமாகவே சரீரத்தில் ஆரோக்கியத்தின் சுவத்தை பெற்றுக்கொள்வான் என்ற அந்த சங்கீதத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது. என் வசனத்தை அனுப்பி அவனை நான் குணமாக்கி அவனை ஆசீர்வதிப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. அப்ப ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவருடைய முழுமையான ஆசீர்வாதம் சரீரத்தில் ஒரு பலம், அவன் பலவீனப்பட்டதா இல்லை. ஆமென். அவ்வளவாக அவன் ஆண்டவருக்கு தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தான். He fully occupied with the word of God. முழுமையாக தேவ வசனத்தினாலே தன்னை நிரப்பிக் கொண்டதை நாங்கள் பார்க்கிறோம். என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 15 16 வசனத்தை எடுத்துக்கொள்வோம். Book of John chapter 3 verse 15 and 16. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். பாருங்க, சொல்லப்படுகிற வார்த்தை, தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி உயர்த்தப்பட வேண்டும். தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ தேவன் அவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தான். விசுவாசிக்கிறவன் கெட்டு போக மாட்டான். ஆமென். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் கெட்டு போக மாட்டான். விசுவாசிக்கிறவன் தோற்று போக மாட்டான். விசுவாசத்தில் நாங்கள் உறுதியாக இருந்தால் சத்துருவானவங்களை தொட முடியாது. ஆமென். அல்லேலூயா. அப்படியாக நாங்கள் ஃபுல்லா தேவனுடைய வார்த்தையில் எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கணும். வெற்றிடம் வரவே கூடாது.
சிலவளை நாங்கள் சோதனை வரும்போது நம்பிக்கையை கைவிடுகிறோம். எபிரேயர் 13:14 சொல்லப்படுகிறது, ஆரம்ப நம்பிக்கையை நாங்கள் விடாமல் பற்றி பிடித்து கொள்ள வேணும். ஆமென். சிலவள ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். அந்த நான் செய்யறேன் அந்த ப்ராசஸ்ல இருக்கல நாங்கள் விசுவாசத்துல தளர்ந்து போய் நம்பிக்கையை விட்டுருவோம். அதால தான் எங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. தேவன் ஒரு ப்ராசஸ்க்குடாக எங்களை கொண்டு வருவார். There's a timing for everything. In his time he will do the great things. அவருடைய நேரத்தில் அவர் எல்லாவற்றையும் சரியாம் நேர்த்தியாம் செய்வார். ஆமென். காலதாமதமானாலும் செய்வார். அப்ப சிலவள சோதனை வரைக்கல நம்பிக்கையை நாங்க கைவிடக்கூடாது. தேவ வார்த்தையில நிலைத்திருக்கணும். விசுவாசத்துல விருத்தி அடைய வேணும். நம்பிக்கையை எந்த இடத்திலும் நாங்கள் கைவிடாமல் இருக்க வேணும். இதனால் தான் அநேகர் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாங்கள் தவற விடுகிறோம். ரோமர் 4:19 அதே வசனம், அருமையான வசனம். அந்த வசனம் எனக்கு மிகவும் பிடித்தது. ரோமர் 4:19 பாருங்க, அழகான ஒரு வசனத்தை நாங்கள் பார்த்தோமா இருந்தால் அல்ல சொல்லப்படுகிறது, அவன் விசுவாசத்தினாலே பலவீனனாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். எப்ப உங்களோட ஃபெயிலியரை நீங்க எண்றீங்களோ அப்ப உங்களுக்கு தோல்வி. அவன் எண்ணலையாம். He never think about his age and his wife age. அவருடைய கற்பம் அடைக்கப்பட்டது. அவனுடைய எண்ணம் எல்லாம் என்ன? தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் மனிதனை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி. அது என்ன முழு நிச்சயம்? எவ்வளவு நிச்சயம்? அவன் முழு நிச்சயம் விசுவாசத்திலே வல்லவனானான். ஆமென். இன்றைக்கு முழு நிச்சயம் எங்க வாழ்க்கையில் இருக்கா? Don't think about your weakness. Don't think about your lost. கடந்த காலத்தில் உங்களுக்கு வந்த லாஸ்டா இருக்கலாம், ஒரு ஆவிக்குரிய வறட்சியா இருக்கலாம், சுயநமா இருக்கலாம், அல்லது பொருளாதார நஷ்டமா இருக்கலாம். அவன் திங்க் பண்ணல. அவன் முழு நிச்சயமாக நம்பி என்ன செய்றான்? தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்துல வல்லவனா. இன்றைக்கு ஒரு சின்ன காரியம் நடக்கல, நாங்க பின்வாங்கி போகிறோம். தேவனை துதிக்க முடியாது, தேவனை ஆராதிக்க முடியாது, தேவனை மகிமைப்படுத்த முடியாது. ஒரு விசுவாசிக்கிறவன், நம்பிக்கை வைக்கிறவன், வார்த்தையில நிலை நிற்கிறவனால தேவனை மகிமைப்படுத்த முடியும். எந்த சூழ்நிலையிலும், இன்னல் வேளையிலும் துன்ப வேளையிலும் தேவனை மகிமைப்படுத்த முடியும். எங்களுடைய தேவன் அனுக்கிற காலத்துல செவி கொடுத்து இரட்சணிய நாள்ல உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியாக எங்களுடைய வாழ்க்கையில விசுவாசம், நம்பிக்கை, வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருக்கிற அனுபவம், அது மட்டுமல்ல தேவனை மகிமைப்படுத்துற அனுபவத்துக்குள்ளாக நாங்கள் வர வேணும். தேவனை மகிமைப்படுத்த படுத்த படுத்த உங்களோட வாழ்க்கையில பார்க்கணும் தேவன் செய்கிற அற்புதம், அதிசயம். ஆமே. ஏன் என்னுடைய பிள்ளை இன்னும் மட்டும்தான் நம்புறாள், இன்னும் மட்டும்தான் விசுவாசிக்கிறாள். ஆமேன். இன்னும் விசுவாசம் அவ்வளவு தூரம். இந்த பலவீனம் இருக்கிற வேளையில கூட, சரீரத்தில் ஒரு பலவீனம், ஆனா என்னை துதித்து கொண்டே ஆராதித்து கொண்டு என்னை மகிமைப்படுத்துறாள். ஆமேன். உலகம் பார்க்கும்படியாக அவனை அவளை நான் உயர்த்த வேணும். ஆமென். அப்படியாக தேவனை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேணும். நாங்கள் சோதிக்கப்படும் போது ஒன்று செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. பயப்படுகிறவனுடைய விசுவாசம் என்னவா போயிடும்? கொலாப்ஸ், செத்துதா போயிடும். அப்போ சோதிக்கப்படுகிற வேளையில் கர்த்தரை சார்ந்திருக்கிற அனுபவத்தில் வரணும். ஆமென். பயப்படக்கூடாது. எமக்கு ஒரு காரியத்தை
ஆண்டவர் செய்தாரா இருந்தா அப்ப நான் உங்கள்ட்ட கேட்ட ஒவ்வொருவரும் சொல்லலாம், எனக்கு ஆண்டவர் காரியத்தை செய்கிறார். He has done great things. Amen. He has done great things. He will do greater things in my life. ஒரு காரியத்தை செய்து முடிச்சிருக்கிறார், இனியும் செய்ய போறார். ஆமென். தேவனுடைய இருதயம் குளிர். இவ்வளவு சரீர பலவீனத்துல கூட இப்படி ஒரு வார்த்தையை என் பிள்ளை சொல்றாள். ஆமென். அப்படியாக ஆண்டவர் செய்வார். நடக்கவில்லை என்ற காரியத்தை ஆண்டவர் நடக்க பண்ணுவார். ஆமென். Nothing impossible by Jesus Christ. No one can rule your life except Jesus Christ. அவரால் மட்டும்தான் எங்களுடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்த முடியும். எந்த காரியம் இருந்தால், நான் சொன்ன காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருந்தா. ஆமென். இன்னைக்கு ஆபிரகாம் 300 பேரோட போறான். சோதம் கமாரா யுத்தம் செய்து வெற்றியை கொடுத்த ஆபிரகாம். ஏன்? அவனுக்குள்ள அவ்வளவு தூரம் தேவனுக்குள்ள பலப்படுறான். ஆமென். இன்னைக்கு நாம் ஒவ்வொருவரும் இயேசுக்காக யுத்த வீரராய் இருக்கும்போது எங்களோட பிரச்சனைகள் எங்களை ஆண்டு கொள்ள விடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. சூழ்நிலைகளை எப்ப நாங்க பார்க்கிறோமோ அதால தான் எங்களோட பிரச்சனை. சூழ்நிலைக்கு மேலான ஒரு தேவனை நாங்கள் முழு நிச்சயமாய் ஆபிரகாமை போல நம்பிக்கையாய் இருந்தோமாய் இருந்தால் சூழ்நிலைக்கு மேலான தேவன் காரியத்தை வைக்க பண்ணுவார். ஆமென். காற்றையும் கடலையும் அதட்டின தேவனாய் இருக்கிறவர் எங்களோடு எப்போதும் இருக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் உலகத்தில் இருக்கிறவங்க பெரியவராய் இருக்கிறார். சூழ்நிலைகளை பார்க்க கூடாது. பார்த்தால் அது எப்போதும் எங்களை தோல்வியில நடத்திவிடும். அவன் மாமிசத்தில் காரியம் நடக்காதான், ஆனால் தேவன் சொன்ன வார்த்தையினாலே நடக்கும் என்ற நிச்சயத்தோடு இருந்ததனால்தான் அவன் ஆபிரகாமின் ஈசாக்கை பெற்றெடுத்து யாக்கோவின் சந்ததியாக 12 கோத்திரங்களை பெற்றெடுத்து அப்படி ஒரு சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. அவருடைய சந்ததியாக எம்மையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். சூழ்நிலைகள், leave your circumstances to God. Don't take it your hand. அப்படி இருந்தோமா இருந்தால் நிச்சயமாகவே எங்களோட வாழ்க்கையில க்ஷேமம் உண்டு. ஆண்டவர் என்னென்றால் சில காரியத்தை ஆண்டவர் செய்வதற்கு எங்களுக்கு ஒரு ஆட்டிடியூட பார்க்கிறார். சம்டைம் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கிறார், இப்படித்தான் நீ போ, இப்படி செய். அப்ப ஆண்டவர் பார்ப்பார், what kind of behavior, what kind of attitude, you are my children. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். நாங்கள் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கீழ்ப்படிந்தால் obedience is a key for your blessing too. Not only faith, not only believe, you obedient. Hallelujah. ஆண்டவர் பாருங்க, ஒரு சின்ன இந்த ஜனங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியல. எப்ப பார்த்தாலும் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக முறுமுறுத்து கொண்டே இருந்தார்கள். அப்போ ஆண்டவருக்கு என்ன இவ்வளவு தூரம் பொறுமையா இருக்குது? வானத்துல இந்த மண்ணாவை கொடுக்கிறார், கடாக்களை இறக்கிறார், வெற்றியை கொடுக்கிறார், கேட்டலாம் கொடுக்கிறார், மாறாவும் தண்ணீரை மதுரமாய் மாற்றார், எல்லாம் கொடுக்கிறார். ஆனா அந்த சின்னங்கள் முறுமுறுப்பு. ஆண்டவர் கொள்ளிவாய் சர்ப்பத்தினாலே வனாந்திரத்துல கொஞ்சம் பெருமாடியினம் மோசவே வேண்டுதல் செய்ய மோசைக்கு சொல்றார், கொள்ளிவாய் சர்ப்பம் உண்ட நீங்க கம்பத்துல நாட்டி அதை பார்த்தவர்கள் சுகப்படுகிறார்கள். நாங்கள் சிலவர ஆண்டவர் சொல்றார், ஆமென், பிலீவ் மை வேர்ட். ஆனா நாங்க என்ன செய்றோம்? முதலாவது டாக்டரை பார்த்து தான் இந்த ஆண்டவர்கிட்ட வருவோம். முதலாவது அந்த மருந்து எடுத்து தான் ஆண்டவர்கிட்ட வருவோம். ஆமென். அப்ப கொள்ளிவாய் சர்ப்பத்தை கப்பத்துல நாட்டி மோசைக்கு சொன்னார், இப்படி செய்ய சொல்லுங்க. மோசை கீழ்ப்படிஞ்ச ஜனங்களுக்கு சொல்லி ஆரெல்லாம் அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தை நாட்டப்பட்டதை பார்த்தார்கள், சுகமடைந்தார்கள். நோ குவெஸ்டியன். இது என்ன வியர்டா இருக்குது? வியர்டா இருக்குது. ஆண்டவர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்தாருந்தா அதில் ஒரு ஒபீடியன் எங்களுக்குள்ள இருக்கணும்.
அல்லேலூயா. கம்பத்தில் தூக்கி நட்ட வேளையில் அதை பார்த்தவர்கள் பிழைத்தார்கள். மோசேஸே தான். அப்படியாக நாமும் தேவன் எங்களுக்கு ஒரு மெடிசின் இந்த வீடில் கொடுத்திருக்கிறார், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்திருக்கிறார். டூ திஸ், டோன்ட் டூ தட், ஃபாலோ திஸ். அப்படியோருக்கு நாங்கள் கீழ்ப்படிதல் உள்ளவராக இருந்தோமா இருந்தால் நிச்சயமாகவே ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல் நிமித்தம் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டது போல நாமும் ஆசீர்வாதத்தை கற்றுக்கொடுப்போம். ஆமென். அல்லேலூயா. அப்படியாக ஏன் அப்படி செய்ய வேணும்? எனக்கு ஒன்றுமில்லை. சிலவள கொஸ்டின், if he likes it he will do it, if he doesn't want to do it, it's okay, I take that agony, I take that burden. ஆண்டவர் அகனிக்கும் பேர்டனுக்கும் உங்களை கேள. ஆமென். அல்லேலூயா. சொல்லக்கூடாது ஆண்டவர் செய்தான செய்யாட்டி என்ன செய்யட்டுக்கு மேலே செய்யலை. நோ, we all need blessing, spiritual blessing, financial blessing, health blessing, எல்லாம் உங்களுக்கு தேவை. So we have to obedient to his word and we have to obey his instruction. ஆமென். அதுக்கு நாங்கள் எங்களை கீழ்ப்படுத்திக் கொள்ள வேணும். நமது விசுவாசத்தில் ஒரு சில சிம்டம் வரும்போது சில சிம்டத்தை காண்பித்து கொடுக்கும். சில வேளை சிம்டம் வந்தானு பாருங்க, தலையில் ஒரு என்ன வரும், சின்ன தலையடி. உங்களுக்குள்ளேயே நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க, இட் மே பி பிரெயின் டியூமர், இட் மே பி பிரெயின் டியூமர். டியூமரும் இல்லை, ஒன்றும் இல்லை. நீங்கள் அந்த சிம்டத்தை பார்க்குறீங்க. ஆமென். உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். உங்களுடைய சரீரத்தை கெடுத்தால் அவர் உங்களை கெடுப்பார். அப்ப சிம்டத்தை நாங்கள் பார்த்தோமா இருந்தால் அங்க தேவன் கையை செய்ய முடியாது. சிம்டத்தை தூக்கி எறியுங்க. எதிராளி சிம்டத்தை போட்டு உங்களுடைய விசுவாசத்தை எடுத்து போடுவான். எபிரேயர் 10:35 எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர் 10:35. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. You have to be patient like Abraham. Don't look at your symptom. மிகுந்த பலனுக்கு ஏதுவாக தைரியத்தை விடாமல் இருங்க. பலன் வரணும்டா, உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரணும். சிம்டத்தை தூக்கி எறிஞ்சிடணும். ஆமென். அல்லேலூயா. சிம்டத்தை தூக்கி எறிந்து விட வேணும். அதை நாங்கள் தைரியத்தை காத்துக்கொள்ள வேணும். அப்படியாக தேவ வார்த்தை இறுதிய பலையில் எழுதி கொள்ளுங்க. இன்றைக்கு இருதயம் இல்லை, வாயினாலே வந்து வாயினாலே அது போயிடுச்சு. நல்ல நிலத்தில் விதைந்த விதைகள் தான் எப்போதும் பலனை கொடுக்கும். அந்த விதை தேவனுடைய வார்த்தை. ஆமென். உங்களுடைய இருதயத்தில் அந்த விதை பதிக்கப்பட வேணும். ஆமென். இருதயத்தில் அந்த தேவ வசனம் எடுக்கப்படக்கூடாது. அல்லேலூயா. அந்த நல்ல நிலத்தின் விதை தேவ வார்த்தையாய் இருக்கிறது என்று நீங்கள் எடுக்க தேவையில்லை. மேத்திய சுவிசேஷம் 13:23 சரியாக அல்லது எழுதப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். என்றா ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், ஆண்டவர் இறங்குகிற தேவன். ஆமென். குஷ்டரோகிகள் தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும். பத்திமிய குருடன், நசரேயனாகிய இயேசுவே, உங்களை ஆண்டவர் ஒருபோதும் பாஸ் பண்ண மாட்டார், கடந்து செல்ல மாட்டார். கத்துற வேளையில அங்க ஆண்டவர் அற்புதம். 12 வருட பெரும்பாலுள்ள ஸ்திரீ வஸ்திரத்தை தொட்டாலும் குணமாவேன் என்று அவ்வளோ நெருக்கத்துக்குள்ள போய் வஸ்திரத்தை தொட்டார். ஆண்டவர் மறந்தார இல்லை, அவருடைய விசுவாசத்தை காண்பிப்பதற்காக கூப்பிட்டார். யார் என்னை தொட்டது? ஒரு வல்லமை புறப்பட்டது. சீஷர் என்ன சொன்னார்கள்? யார் தொட்டது எங்களுக்கு என்னென்று தெரியும். அவள் அப்படியே பணிந்து கொண்டு முன்னுக்கு வந்து விழுந்தாள். அவருடைய விசுவாசம் பெறுது. ஆமே. இன்றைக்கு சுவத்துக்கு விசுவாசம். யாவீர் பெரியோர லீடர், சின்னக்காவல பெரியோர லீடர் ஆண்டவர்கிட்ட போகிறார். அவருடைய 12 வயது பிள்ளை ஆண்டவர் போகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ என்ன இருக்கணும்? அப்படியான ஒரு விசுவாசம். சிம்டத்தை பார்க்கக்கூடாது. என் இயேசுவால முடியும். அல்லேலூயா. அப்படியாக நீங்கள் எந்த சூழ்நிலையிலிருந்து கூப்பிட்டாலும் தேவன் கேட்பார்.
ஜோனா இங்கிருந்து கூப்பிட்டார், கீழ்ப்படியல்ல. ஆண்டவர் கட்டளையிட்டார், மீன் வயிற்றுக்குள்ள. எங்க இருந்து கூப்பிட்டார்? மீன் வயிற்றுக்குள்ள இருந்தான் கூப்பிட்டார். சமுத்திர ஆழத்து வயிற்றுல இருந்து கூப்பிட்டவர்கள, என் ஆத்மா தொய்ந்து போகிறதே ஆண்டவரை என்று கூப்பிடுறார். ஆண்டவர் சொன்னாரா, நீ செய்த வேலைக்கு அதுக்குள்ளே வச்சிருப்பேன்? இல்ல, ஆண்டவர் கேட்டார். ஆமென். அந்த இது கேட்டார். மீனுக்கு கட்டளையிட, காக்கி போடு. அதே போலதான் அன்பான தேவச்சனமே, அவருடைய விண்ணப்பம் அவருடைய ஆலயத்தில் வந்து சேர்ந்தது போல நீங்கள் தேவனுக்குள்ள விண்ணப்பிக்கிற விண்ணப்பம் எல்லாம் தேவ சமூகத்தில் எட்டும். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்காதவாறு செவியை மறைக்கிறவரும் அல்ல, கண்ணை மறைக்கிறவரும் அல்ல. அவை செவியிருந்தும் கேளாத ஆண்டவர் அல்ல, கண்ணிருந்து பார்க்காத ஆண்டவர் அல்ல, ஜீவன் உள்ள தேவன். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய விண்ணப்பங்கள் தேவ சமூகத்தில் எட்டும். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியான ஒரு விசுவாசம் எங்களுக்குள்ள இருக்க வேணும். இந்த ஆண்டவர் சொல்றார், விசுவாசம், நம்பிக்கை, தைரியம், கீழ்ப்படிதல், தேவனுடைய வழிமுறை, அடுத்தது ஜெபம். ஆமென். ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி. how many of you know? தீர்க்கதரிசி. ஆண்டவருக்கு பலி செலுத்தி ஆராதனை செய்தவன். ஆமென். ஆண்டவர் கீழ்ப்படிதலை சோதிப்பதற்கு ஒரே ஒரு மானை கொண்டு போய் மோரியா மலையில எனக்காண்டி sacrifice பண்ணி, get ready, no question. He didn't even discuss with his own wife. Ready. என்ன விசுவாச வார்த்தை! நாங்க திரும்ப வரும்பறையும் இதுல இருங்கண்டு வேலை கரை விட்டுட்டு மேல போறேன். ஆமென். அப்படியான ஒரு விசுவாசம் சோதிக்கப்படுற வேளையில கூட அதை நாங்கள் கைவிடாமல் இருந்து ஜெபம் பண்ணுவோம் என்று ஆண்டவர் சொல்றார். என் நாமத்தில் நீ எதை கேட்டாலும் நீங்க பெற்றுக்கொள்வீர்கள் என்று விசுவாசிகள், அப்போது நிச்சயமாகவே நீங்க பெறுவீர்கள். ஆமென். இன்றைக்கு அந்த பெறுற இது இல்லை. நான் பெறுவேனா? யாக்கோபு 1:6-8 சொல்றது, சந்தேகம் இல்லாமல் யார் கேட்கிறானோ, அவன் விசுவாசத்தில் கேட்கிறானோ அவனுக்கு கொடுக்கப்படும். சந்தோகத்தோடு கேட்கிறவன் காற்றில் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறான். Rid out of your doubt. Amen. Hallelujah. சந்தேகத்தை தூக்கி எறிஞ்சு விடுங்க. ஆமென். ஆபிரகாமுடைய ஸ்டோரியிலேருந்து அவ்வளோ எடுக்கிறேன். ஆனால் இடிக்கல இப்படியான ஒரு பரிசுத்தவான்களுக்கு நடந்த அற்புதத்தை குறித்து சொல்லுகிறேன். சந்தேகம் விடக்கூடாது. ஆமென். விசுவாசமும் சந்தேகமும் கான்ட்ரடிக்டரி, ஒன்று கொண்டு விரோதமானது. ஆமென். விசுவாசம் உள்ளவன் சந்தேகிக்கக்கூடாது. அப்போ விசுவாசத்தோடு நாங்கள் எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசத்தால் பெறுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்படியாக நாங்கள் சந்தேகிச்சால் தேவனிடமிருந்து நான் எதையும் பெற்றுக்கொள்ளேன் என்று நினையாதிருப்பாயாக என்று வேதம் சொல்லுகிறது. தொடர்ந்து சந்தோகத்தோட நாங்கள் இருப்போமா இருந்தா எங்களோட நிலைமை மோசமாய் வரும். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியாக இந்த நாட்களிலும் ஆண்டவர் எங்களை சுகப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். என்னுடைய ஆத்மா சுகப்படும். ஆமென். You have to declare the word. I'm telling you one testimony. You may not know. Within 3 months I have 2 pneumonias and past 3-4 weeks very wheezing attack. But you know what I did? நல்ல ஒரு வார்த்தையில் படப்பட்ட கிரால்ஃபர்டாலண்ட டிக்ளரேஷன், ஹீலிங் டிக்ளரேஷன் சிடியை போட்டு I confess that. Amen. Last week some of them, you see my sermon, you can see I cough. I told you, someone called from India, why can't someone do it? You do, always do. But I was very bold and zealous. I never miss one opportunity for my ministry. Amen. You never know I had this kind of sickness. And I was missing past 3 weeks. But I believe, I declare. Amen. Hallelujah. அப்படியாக தேவ வார்த்தை உங்களால் இயலாதா? டிக்ளரேஷனை போடுங்க, கேளுங்க, விசுவாசிங்க, உங்களுக்காக அப்சர்வ் பண்ணுங்க. அப்படியாக எங்களுடைய நிலைமை மோசமாக வர நாங்கள் அனுமதிக்க கூடாது. எங்களுடைய ஆத்மா சுகப்பட வேணும்.
ஆமென். விசுவாசத்தால மட்டும்தான் நீதிமான் பிழைப்பான். பின்வாங்குற ஆத்மாவை மேல, நான் பின்வாங்கி போன ஆத்மா மேல தேவன் பிரியமா இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் இன்றைக்கு எங்களோடு பேசுகிறார். என் மகளே மகனே, நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 20-22 சொல்லப்படுகிறது. என் வசனத்தை, என் வார்த்தையை கவனி, என் வார்த்தைக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகளை உன் இருதயத்தில் காத்துக்கொள். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி காத்து கொண்டாலே எங்களுக்கு சுகம் வந்துவிடும். அதனால தேவன் என்று பேசுகிறார். உங்களுக்கு ஜீவனும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கிறது தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை எது சொல்லுகிறதோ அதை கவனிங்க, செவி கொடுங்க, காத்து கொள்ளுங்க, அபியாசப்படுத்துங்க. இன்றைக்கு ஆவியானவர் எல்லாரோடையும் பேசிக்கொண்டிருக்கிறார். ஆவியானவர் சொல்றதை காதுள்ளவன் கேட்க கடவன், அதை அபியாசப்பட கடவன், அதை கை கொள்ள கடவன். அது இருந்தாலே நாங்கள் இப்படியான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். எப்படியான ஆசீர்வாதம்? ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங், ஃபினான்ஷியல் பிளஸ்ஸிங் அண்ட் தி ஹீலிங். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியாக நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆரம்பத்தில் இருந்த நம்பிக்கை முடிவரையந்தம் எனக்குள்ள வரும்படியாக ஆண்டவரை கேளுங்க, உறுதியாய் பெற்றுக்கொள்ளுங்க. கிறிஸ்துவுக்குள்ள பங்குள்ளவராய் எப்போ நாங்கள் இருப்போம்ன்றா அந்த அவரிடம் வைத்த நம்பிக்கையில், விசுவாசத்தில் ஆமென் உறுதியாக இருக்கும்போது நாங்கள் கிறிஸ்துல பங்குள்ளவராக இருப்போம். அப்போ கிறிஸ்துடைய பிள்ளையாக இருந்தால் கிறிஸ்துடைய சுதந்திர பாகத்தின் பங்குள்ளவர்கள் நாங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியான ஒரு பங்கு எங்களுக்குள்ள வர வேணும். இன்றைக்கு ஆபிரகாம் சந்ததி என்றால் ஆபிரகாம் சந்ததியை கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் எங்களுக்குள்ள வர வேணும். ஆமென். இன்றைக்கு ஆபிரகாம், ஈசாக்கு, ஜாக்கோபு, ஏன் ஏசா வராத இடத்துல ஜாக்கோபு வந்தான். Spiritually he was dead. He never sacrificed to God. Amen. பிந்து வந்து அழுதான், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? Isaac சொன்னான், too late my son, already I gave it to Jacob. பட் உண்மையா சுதந்திரப்பாம் யாருக்கு போட வேண்டியது? elder son, sister புத்திரப்பாம். He lost because of his own mistake. இன்றைக்கு எங்கட மிஸ்டேக்கால தான் we missed out some opportunities and blessing from God. Amen. Hallelujah. அப்படியாக இந்த நாளும் தேவன் பேசியிருக்கிறார். பேசின வார்த்தையின்படி நாம் நடந்து கொள்ளுவோம். How do you receive your miracle over yourself? You have the reason, you have to believe that, you have to trust that, you have to take it, proclaim it, confess it. இன்றைக்கு சந்தேகத்தின் ஆவி ஒளிந்து ஆபிரகாம் அவனுடைய வாழ்க்கையில சுதந்திரமாய் பெற்றுக்கொண்ட சகல ஆசீர்வாதத்துக்கு என்ன காரணமோ அதை எங்களோட வாழ்க்கையில பிடித்துக்கொள்வோம். ப்ளீஸ் ஆல் ஸ்டாண்ட் வித் மீ. எல்லாரும் எழுந்து நின்று தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, ஆபிரகாமின் சந்ததி ஆசீர்வாதத்தை இழக்காதவாறு, அந்த ஆசீர்வாதத்தை நிலைவரமாய் நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, அந்த ஆசீர்வாதம் என் கைகளை விட்டு விலகாதவாறு இருக்க எமக்கு கிருபை தாங்கப்பா. இன்னும் உமது வார்த்தையில நிலைத்திருக்கவும், அந்த வார்த்தையின் இறுதிய பலகையில் எழுதி கொள்ளவும், வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கவும், இன்னும் தேவனுக்குள்ள விசுவாசத்துல உறுதியாய் இருக்கவும், நம்பிக்கையாய் இருக்கவும், தைரியமாய் இருக்கவும், சூழ்நிலையை பார்க்காத சூழ்நிலைக்கு மேலான தேவனை பார்க்கவும் எனக்கு கிருபை தாங்கப்பா. சந்தோகத்தின் ஆவி என்னை விட்டு போகட்டும். சிம்டம் வரும்போது நெகட்டிவிட்டியோடு என்னை விட்டு போகட்டும்னு சொல்லி எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் எல்லாரும் அங்க இங்க பார்க்காதே, you commit to surrender to God. ஈவன் உங்களால மன்னிப்பு கேட்க முடியுமா? நான் சந்தேகப்பட்டேன், சிம்டத்தை பார்த்தேன், பிரதான வைத்தியரை நான் பார்க்கல, உமது வார்த்தையை நான் விசுவாசிக்கல, அவிசுவாசத்துல இருந்தேன். அப்படியாய் சொல்வீர்களா இருந்தால் ஆண்டவரே, I repent my heart.
I repent my mind, I repent my soul. ஆண்டவரே நான் மனம் திரும்புறேன்னு சொல்லி எல்லாரும் ஒரு கணம் மன்னிப்பு கேளுங்க, இன்க்ளூடிங் மை செல்ஃப். லார்ட் என்னை மன்னிங்க என்று சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, என்னை மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே, சொல்லுங்க எல்லாரும். ஆண்டவரே இந்த நாட்களும் ஆண்டவரே நீர் பேசி இருக்கிற ஆண்டவரே, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் என்று ஆசீர்வாத பிள்ளைகள் என்று நாங்கள் பேரெடுத்திருக்கிறோம். ஆனால் தாப்பன இந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு இல்லையா ஆண்டவரே? கர்த்தாவே என்னுடைய விசுவாச குறைவினார் ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை நான் இழக்க போதும் ஆண்டவரே இழந்து நிற்கிறேன் என்று சொல்றீங்களா? ஆண்டவரே ஒப்பு கொடுங்க. ஏசா எப்படி தன்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்தானோ, சிரேஷ்ட புஸ்தர ஆசீர்வாதத்தை எப்படி இழந்தானோ, அசட்டை பண்ணி இழந்தது போல ஆண்டவரே நாங்களும் இருக்காதவாறு ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை நீர் எப்படி ஆண்டவரே விசுவாசத்தினாலே ஆண்டவரே நீர் எங்களை நடத்துகிறீரோ, அந்த விசுவாசத்தை குறைச்சலை கொண்டு வர எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே ஆண்டவரே கர்த்தாவே இந்த ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தந்திருக்கிறீர். தந்தும் அதை அனுபவிக்க தெரியாமல் இருக்கிற அந்த குருட்டாட்டமான சிந்தனைகள், குருட்டாட்டமான எண்ணங்கள், விசுவாசங்களை ஆண்டவரே எடுத்து போடும் என்று கேட்போமா? ஆண்டவரே என்னிலிருந்து எடுத்து போட ஒவ்வொருவரும் கேளுங்க, வாயத்திலிருந்து என்னிலிருந்து எடுத்து போடுங்க ஆண்டவரே. விசுவாசித்தால் மட்டும்தான் ஆண்டவரை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரே ஆபிரகாம் விசுவாசித்தான், அவன் பெற்று கொண்டான் ஆண்டவரே. அவருடைய சந்ததியாக இருக்கிற நாங்கள் ஆண்டவரே அந்த சந்ததி எப்பொழுதும் ஆண்டவரே கர்த்தாவே விசுவாசத்தினாலே ஆண்டவரே சகலத்தையும் பெற்றுக்கொள்ற சந்ததியாக ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒரு மனிதனுக்காக அல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு விட்டு போன ஆண்டவர் இந்த ஆசீர்வாதம் எங்களுடைய பிள்ளைகள் மீது தங்குவடியாக ஜெனரேஷனாய் ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்க வல்ல தேவனாய் இருக்கிறபடியால் ஆண்டவரை இந்த நேரத்தில் நாங்கள் அறிக்கை இடுகிறோம். அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனே ஆண்டவரே கர்த்தாவே நீர் அதை செய்ய ஆண்டவரே சொல்லியிருக்கிற ஆண்டவரே மன்னிக்கப்படுவான் என்று சொன்னீங்க ஆண்டவரே. அந்த மன்னிக்கிறோம் ஆண்டவரை நாங்கள் அறிக்கையிட்டு ஆண்டவரே மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. இவ்வளவு காலமாக ஏசா மாதிரி ஆண்டவரே நாங்கள் ஏனோ தானோ ஒன்று இருந்திருக்கலாம். ஏசா மாதிரி ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஒரு அசட்டியாக இருந்திருக்கலாம். ஆனால் எவ்வளவோ பெரிய சிராக்கியம் பெற்ற ஆசீர்வாதத்தை அவன் இழந்தது மாதிரி நாங்களும் இழக்காதவாறு விசுவாசத்திலே ஆண்டவரை பெருக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படியாய் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே எங்களுடைய விசுவாசம் பெரிதா இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய விசுவாசத்தை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உம்மை விசுவாசித்து ஆண்டவரே இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுவீராக ஆண்டவரே, மாற்றுவீராக ஆண்டவரே. இந்த வந்தது நல்லது என்று சொல்லும் மனமாக இன்று இதை கேட்டோம் ஆண்டவரே. இந்த கேட்டதின்படி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள தேவன் தாமே ஆண்டவரே நடத்தும்படியா கேளுங்க. இந்த இடத்துல கேளுங்க. ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லவர், செய்ய வல்லவர். பெரும்பாடல் ஸ்திரீ விசுவாசித்த அடைய தொண்ட பொழுது அவள் சுகமானால் ஆண்டவரே. அந்த விசுவாசத்தை காண்பித்தீங்க ஆண்டவரே. அது சிறிய காரியம் தான், ஆனால் அந்த காரியத்தில் ஒரு பெரிய காரியத்தை அவளுக்கு கொடுத்தீர் ஆண்டவரே. கர்த்தாவே பெரிய சுகத்தை கொடுத்தீர், பலத்தை கொடுத்தீர் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சபையிலே ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் உம்மிடத்திலே ஆண்டவரை கேளுங்க. அப்படியே ஆண்டவரை கேளுங்க. நீ அழுத கண்ணீர் ஆண்டவருடைய கண்ணீரை நான் துரித்தீரல்லவா சேர்த்து வச்சுக்கன்னு சொன்னீங்கப்பா ஆண்டவரே. கண்ணீரோடு விதைப்பவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று சொன்னீங்க ஆண்டவரே. இந்த இடத்துல நாங்கள் கண்ணீரோடு நீக்கிறோம் ஆண்டவரே. ஏசாவை போல இழந்து நீக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கெஞ்சி கேட்டும் அந்த ஆசீர்வாதம் அவன் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது. ஆனால் தேவன் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆபிரகாமின் விசுவாசத்தின்படி எங்களை பிள்ளைகளாக தெரிந்து கொண்டு இந்த நாட்களில் உங்களை ஆசீர்வதிக்கிறது ஒரு சித்தம் என்று சொன்னீர் ஆண்டவரே. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம் என்று சொன்னீங்க ஆண்டவரே. அதே போல எங்களை ஆண்டவரே தேவன் தாமே ஆசீர்வதிக்க ஆண்டவரே சித்தமா இருக்கிற ஆண்டவரே. உம்முடைய சித்தத்துக்கு எங்களை ஆண்டவரே இருதயத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே ஒரு விசை மன்னியும் ஆண்டவரே. கேட்போமா ஆண்டவரே? மன்னியும் ஆண்டவரே.
நான் தெரியாமல் இருந்து விட்டேன் அப்பா. இந்த நாட்கள் ஆண்டவரே, இந்த நாள்ல சொன்னது போல, இந்த காலையில சொன்னது போல ஆண்டவரே, நான் விசுவாசிப்பேன், நான் விசுவாசிப்பேன். என்ன வியாதியா இருக்கலாம், என்ன துன்பமா இருக்கலாம், என்ன காரியங்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம், நீ விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த வாரத்தில் உங்களுக்கு நடத்த வல்லவராக இருக்கிறார். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வரணும், அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வரணும் ஆண்டவர். இந்த கிழமைக்குள்ள ஆண்டவரே, அடுத்த ஞாயிறு நான் வரும் பொழுது இந்த விசுவாசித்தேன், எனக்கு இப்படி ஆயிடுச்சு, எனக்கு அற்புதம் நடந்துச்சு, எனக்கு அதிசயம் கீழ்ப்படி. நீ கீழ்ப்படியும் பொழுதுதான் மேல்படிக்கு போக முடியும். அந்த கீழ்ப்படி உனக்குள்ள வரணும், எனக்குள்ள வரணும் சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்குள்ள அந்த கீழ்ப்படி வரணும் ஆண்டவரே. நீர் கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன், நீர் கொடுக்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக, ஆண்டவரை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே, உலகத்தின் காரியங்களிலே ஆண்டவரை நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி சில காரியங்களை செய்யறது போல ஆண்டவரை உம்முடைய இன்ஸ்ட்ரக்ஷனை நாங்கள் ஃபாலோ பண்ணி ஆண்டவர் இந்த இடத்திலே ஆண்டவர் வெள்ளி சர்ப்பத்தை பார்த்த பொழுது பாம்பு கடித்தவர்கள் சுகமானார்கள். தேவன் சொன்னது மோசேக்கு, மோசே அதை செய்து வைத்தது. அந்த தேவன் அவர்கள் மற்றவர்களை பார்த்த பொழுது சுகப்பட்டது போல, சுகப்பட்டது போல இந்த இடத்துல தேவனுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை தந்திருக்கிறார். உனக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை தந்திருக்கிறார், அதன்படி நீ நடப்பாய். ஆனால் இந்த விசுவாசத்தின் நெஞ்சத்தின்படி தேவன் உனக்கு தந்திருக்கும்படி இன்றைக்கு நீ கேட்டு அதன்படி நடப்பாய். ஆனால் தேவன் உன்னை ஆசீர்வதிக்க சித்தமாயிருக்கிறார், சித்தமாயிருக்கிறார். இது எந்தரபா சிக்கத்தரபரி எந்தர ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆண்டவரே ஒரு வெளிச்சம் ஆண்டவரே, கர்த்தாவே ஒரு வெளிச்சம் ஆண்டவரே. கர்த்தாவே, அந்த சர்ப்பத்தை பார்த்த பொழுது ஒரு வெளிச்சம் வந்து அவர்கள் ஆண்டு சுகப்பட்டார்கள். அந்த வெளிச்சம் ஆண்டவரே பிள்ளையுடைய வாழ்விலே வரட்டும் ஆண்டவரே. விசுவாசத்தின் வெளிச்சம் இன்னும் ஆண்டவரே வேரூன்றிருக்கும்படியாய் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. பொறுப்படுங்க தகப்பனே இயேசுப்பா. துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தடித்தவனை மகிமைப்படுத்துவோம். ஆவியானவர் இந்த இடத்திலே பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றிப்பா ஆண்டவரே. முகநூலில் யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டார்களோ அவருடைய வாழ்க்கையில அற்புதமான காரியங்கள், அதிசயமான காரியங்கள், ஆசீர்வாதத்துக்காக எங்கி நிற்கிற காரியங்கள் எல்லாம் பூரணமாய் வரும்படியாய் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் நிச்சயமாகவே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் ஆசீர்வாதத்தின் எல்லைகளை விருத்தியாக்குவீர்கள். ஆவிக்குரிய உன்னதமான ஆசீர்வாதத்தினாலும், சரீர ஆசீர்வாதத்தினாலும், பொருளாதார ஆசீர்வாதத்தினாலும்